2000 வருடங்களுக்கு முன்பு செய்ததை நாம் நினைவு கூறுகிற வண்ணமாய்தான் இந்த வேத பகுதியை எடுத்திருக்கிறோம். இயேசு ஒலிவ மலையில் இருந்து ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனி எருசலேமுக்குள்ளார வந்தார். அவர் வரும்போது அங்கே ஆட்பருப்பின் சத்தம், எல்லாரும் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆடைகளை விரித்தார்கள், மரக்கிளைகளை அவர்கள் அந்த கழுதை போகிற பாதையிலே விரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க இன்றைக்கு நாம் இந்த வேத பகுதியிலே தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம், I always say that there is a passage and there is a key verse. Look at Matthew 21 verses 1 to 11. And among the 11 verses, there's one verse that I would like to pick as the key verse. If you have your pen, you can underline. If you want to take note, you can take note. Look at verse 5. வசனம் 5 கவனியுங்கள். அந்த வசனம் 5 இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. Tell the daughter of Zion, behold, your king is coming to you, lowly and sitting on a donkey, a colt, the foal of a donkey. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சொல்லுவோம் ஆமென். அப்போ என்னுடைய அடிப்படையான இந்த வசனத்தை வைத்து நான் உங்களுக்கு தலைப்பை எடுத்திருக்கிறேன். Based on verse 5, I have picked a theme for the day. Here comes the king. இதோ ராஜா வருகிறார் என்றதான ஒரு தலைப்பை உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஆண்டவர் திட்டமாய் நம்மோடு கூட பேசுவது மட்டுமல்லாமல் அவர் நம்முடைய ராஜாதி ராஜா என்று அவர் நாமத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? உயர்த்த போகிறோம். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. குருத்தோலை ஞாயிறு, முதல் குருத்தோலை ஞாயிறு நடந்த சம்பவம் தான் நமக்கு வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. The first Palm Sunday is given to us and it is Jesus who had a ride on a donkey, on a colt. பிரியமானவர்களே, முதல் குருத்தோலை ஞாயிறு இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு பிற்பாடு நாம் அந்த நாளை நினைவு கூர்ந்து பவனி செல்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். ஓசானா என்று ஆர்ப்பரிக்கிறோம். உன்னதத்திலே தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு களி கூறுகிறோம். நாம் சொல்லுவோம், பிரைஸ் த லார்ட். தேவன் பெரியவர், பிரைஸ் த லார்ட். முதல் இயேசு பவனி வந்தது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். அங்கே நமக்கு இயேசு பவனி வந்தது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வசனம் 1லிருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கும் கூட இயேசு பவனி வந்ததை எழுதி இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் துவங்கி 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் லூக்கா அவர் இயேசு பவனி வந்ததை எழுதி இருக்கிறார். நமக்கு யோவான் சுவிசேஷத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 12லிருந்து 19 வரைக்கும் நாம் பார்க்கிறோம் இயேசு பவனி வந்தது நமக்கு எழுதப்பட்டிருக்குது. Something is repeated. The Palm Sunday is repeated in all the 4 Gospels. All the Gospel writers found it very important. இது ரொம்ப முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். நம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் முக்கியம்? Why is it important? ஏன் முக்கியம் என்று நாம் ஒரு சில காரியத்தை இப்போது நாம் கவனிக்க போகிறோம். அதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம சர்ச்சில் நம்ம இந்த வட்டாரத்தை சுற்றி வெளியில்
ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று நம் பாடல்களை பாடிக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நம் பவனி வந்தோம். நம்ம எல்லாரும் இன்றைக்கு காலையில் பவனி வந்தோம். ஆமேன், ஹல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்க இது அவசியம் இல்லை, we don't need to do it, and maybe true enough, we don't need to do it, but it is okay for us to do it. ஹல்லேலூயா. எல்லா திருச்சபைகளிலும் பவனி போவது கிடையாது, அது தப்பு கிடையாது. அல்லது நாங்கள் பவனி போயிட்டு வந்தோம், அது தப்பு என்றதும் கிடையாது. ஆமேன் சொல்லுங்கள். இயேசு பவனி வந்தார், நம்ம தேசத்திலே நம் பவனி போய் வர முடியும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் என்ன செய்கிறோம்? நாமும் பவனி வருகிறோம். Some people tend to say, hey, it is not necessary because God sees our heart. ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறார். உண்மைதான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமை அடைய நம் பவனி போவது ஒரு சடங்காய் விடக்கூடாது. It should not become a ritual, but it is a worship to God. அது ஆராதனை ஆண்டவருக்கு. தெருக்களிலே நம் பவனி வரும்போது தெருக்களே இருக்கிற ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்கள் அறிவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. ஆமேன். நம் சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவையை நாம் உயர்த்தி நாம் ஆட்பரித்து ஓசானா, தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்றும் நம் பாடல்களை பாடி நம் ஜெபத்தை ஏறெடுத்து நம் பவனி வரும்போது அது ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையை கொடுக்கிற ஒன்று என்று நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. வேதத்தில் ஒரு வசனம் பார்த்தேன். இப்படி பவனி போய் கொண்டிருக்கும் போது லூக்கா எழுதுகிறார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I want you to look at Luke's Gospel chapter 19. 19ஆம் அதிகாரத்திலே எல்லாரும் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஓசானா ஓசானா தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று பாடி ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். Look at John's Gospel chapter 19 and I invite you to come to verse 40. 40ஆம் வசனத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். 39ஆம் வசனத்திலே பரிசேய கூட்டத்தார்கள் இயேசு இடத்திலே அவர்கள் சொன்னார்கள், போதகரே, உங்கள் சீஷர்களை நிறுத்தும்படி கட்டளையிடும். வாசிங்க கேட்போம். 39ஆம் வசனம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீஷர்களை அதட்டும் என்றார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை. லூக்கா, மன்னிக்கணும், நான் யோவான் சொன்னனும். லூக்கா, வெரி குட். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தை இப்ப கவனிங்க. இயேசுவே உம்முடைய சீஷர்களை அதட்டும். ஏன் அதட்ட சொல்றார்கள்? அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா. அப்ப இயேசுவை என்ன என்று சொல்லுகிறார்கள்? அவர் யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ராஜா என்று ஆட்பரிக்கிறார்கள். ஆமென். ஆனாலும் பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், உம் சீஷர்களை அதட்டும். அதற்கு இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், கேட்போம். அதற்கு அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கற்களை கூப்பிடும் என்று, இந்த கற்களை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. If they keep quiet, the stones will cry out. Amen. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவருக்கு நாம் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். தேவன் நாம மகிமை அடைவதாக. ஊர் சொல்லட்டும். ஹல்லேலூயா. நம்ம பவுனி 2000 வருடம் ஆயிடுச்சு, எதற்கு போகணும் என்று சொல்லட்டும். ஆனால் கர்த்தர் நாமத்தை இந்த தேசத்திலே பிரதிபலிக்கிறதற்கு எனக்கு
சமயம் வாய்த்தபடியினாலே கூடும் என்றபடியினாலே நான் பவனி செல்வதிலே தவறே கிடையாது. ஆனால் அது உண்மையோடு பயபக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்கிற எண்ணத்தோடு நாம் செல்ல வேண்டும். நீங்கள் இப்போது ஆண்டவரை ஆராதிக்காவிட்டால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த கல்கள் பேசும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க வாருங்கள், கர்த்தருக்குள்ளார களி கூறுவோம். அவர் நாமத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு பாட்டு என் கூட சேர்ந்து பாடுங்க. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசானா. நாம் யாவரும் பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி கொண்டு என் கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த நாம் எல்லாரும் பாட போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். கைகளை தட்டி கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். கைகளை தட்டுங்க. ஓசன்னா கீதம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். glory glory. ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. குருத்தலை ஏந்தி கைகளை அசைத்து அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். கைகளை உயர்த்தி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஏன்? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வேத சத்தியத்தை என்னோடு கூட கேளுங்கள். நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். நேற்று இரவு வேளையில் நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு சிறிய உணர்ச்சியை கொடுத்தார், ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். இந்த வாரம் பரிசுத்த வாரம். யாரெல்லாம் என்னெல்லாம் இந்த உபவாச காலத்தில் வேண்டிக் கொண்டீர்களோ உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். ஹalleluya. உங்க வேண்டுதல் கேட்கப்படும். அது என்னமாயிருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வலது கையொப்படி உயர்த்தி கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. மலையாய் பெய்ய பண்ணும் ஆண்டவரே, உன் பிள்ளைகள் மேல உங்க ஆசீர்வாதத்தை கண்ணீரோடு செய்த ஜெபங்களை கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த கையை பிளஸ் பண்ணுங்க. உன் பிள்ளைகள் எதுல கை வைத்தாலும் அதில் ஆசீர்வாதத்தை காண்பார்கள். ஆமீன் சொல்லுவோம். வெரி குட். வசனத்தை தொடர்ந்து கேட்போம். என்னோடு கூட நீங்கள் கேட்கும்படி உங்களை அழைக்கிறேன். கர்த்தருக்கு நாம் நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆல்ரைட். எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. நான் சின்ன பையனாக இருந்தபோது, நான் வளர்ந்த திருச்சபையிலே நான் சண்டே ஸ்கூலில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தபோது, இன்றைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் முன்புறத்திலே தம்புரியை வைத்து கொண்டோம். அவர்கள் முன்புறத்திலே நடந்தார்கள். நிறைய பெற்றோர்கள், நீங்களும் வரல, நிறைய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த வலியுறுத்துதலை கொடுக்கல. ஒருவேளை யாராவது பெற்றோர்கள் நீங்கள் இந்த பவனியில் வராமல் போயிட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டு அடுத்த வருடத்தில்
உங்கள் பிள்ளைங்களை முன்னுக்கு வைங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கு ஆண்டவர் என்னை இதுவரையில் நடத்தி இருக்கிறார்னா, நான் நிறைய காரியங்களை, கர்த்தருடைய காரியங்களை உண்மையோடு நான் ஈடுபட்டபடியினாலே, பங்கு பெற்றபடியினாலே. நான் சின்ன பையனாக இருந்தபோது என் சபையில் 300க்கும் மேலானவர்கள் பவனி போகும்போது அதில் முன்புறங்களில் பிள்ளைகள் நிற்பது போல நான் பவனி சென்றது ஞாபகம் எப்போதும் எனக்கு உண்டு. நான் வாலிபனான போது வரையிலும் நான் இப்படி என்னுடைய திருச்சபையின் கூட்டத்தோடு சேர்ந்து நான் பவனி போயிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய திருச்சபையிலே 27 வருடங்களாக பவனி நான் ஒரு வருடம் கூட விடாமல் வந்து கொண்டிருக்கிறேன். வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தலா சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருக்கு மகிமைங்க. நான் பவுனி சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. என்ன ஆசைன்னா, இந்த இயேசு பவுனி வந்தாரு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் சபையில் பவுனி வந்தேன் என்று நான் நினைத்தேனே. அப்படி என்றால் இந்த இயேசு பவுனி சென்ற பிற்பாடு யார் தான் முதல்ல பவுனி சென்றது அப்படின்னு நான் சிந்தித்து ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். I tried to go and find out as to when did the first palm procession took place after Jesus. இயேசுவுக்கு பிற்பாடு எப்போது பவுனி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி செய்யும் போது எகேரியா என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி பெயர் எனக்கு வந்தது. I read about a woman by the name of Egeria. She is from Scotland. ஸ்காட்லாந்து தேசத்தை சார்ந்தவள். அவள் பிரியமானவர்களே AD 385வது ஆண்டு. It was AD 385. About 350 years after Jesus palm procession. இயேசு பவுனி வந்த காலத்துக்கு பின்பு எவ்வளோ ரெக்கார்டு இருக்குன்னு தெரியல, ஆனால் நமக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கிறது. About 350 years after the Palm Sunday where Jesus went on a cult. These women witnesses, அவள் ஸ்காட்லாண்டில் இருந்து அவள் எருசலேமுக்கு வந்திருக்கிறாள். அவள் எருசலேமில் வந்திருக்கும் போது ஒலிவ மலை பகுதிக்கு போயிருக்கிறாள். அந்த ஒலிவ மலை பகுதியில் அவள் பார்க்கிறாள் ஒரு கிறிஸ்தவ கூட்டம். அவர்கள் குருத்தோலை ஞாயிறு தினத்திலே அவர்கள் ஒலிவ மலையில் இருந்து தம்புரோடு தாளத்தோடு நடனத்தோடு ஓசானா தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று பாடிக்கொண்டு வருகிறதே அவள் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். It is a written record to say that she witnessed about a group of Christians from Mount Olives. They were walking, singing praises and shouting Hosanna to the Son of David, and they were in a procession into Jerusalem. Shall we say amen? அதற்கு பிற்பாடு சொல்லப்படுகிறது இந்த பழக்கத்தை அப்படியே சபைக்குள்ளார அநேக சபைகள் அதை பழக்கமாக கொண்டு வந்தார்களாம். தேவனுக்கு மகிமை உண்டாக. இப்படி நம் எல்லாரும் இன்றைக்கு வரைக்கும் பவுனி வருகிறது. அது நல்லது, அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஓகே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாய் ஒரு 4 காரியத்தை சுருக்கமாய் சொல்லுகிறேன், என்னை கேளுங்கள். இயேசு பவுனி வந்தார். Look at the procession on Palm Sunday when Jesus rode on a colt. இயேசு ஒரு கழுதையின் மீது அவர் பவனி வந்ததே நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த 5ஆம் வசனம் மத்தேயுடைய வார்த்தை அல்ல, அது எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? It is written, it is recorded as written. So there is a record in the Old Testament. So you must go to Zechariah chapter 9 and verse 9. சகேரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாருங்கள், சீக்கிரமாய் கேட்போம். வாசிங்கள். சகேரியா 9:9. யார் வாசிக்கிறா? சீக்கிரம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும்
ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று வசனம் எழுதுகிறது. ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. என் ஆண்டவர் இயேசு முதலாவது நாம் கற்றுக்கொள்கிறோம். The first thing that we learn about Jesus riding on a colt is it speaks about a humble king. ஒரு தாழ்மையான ராஜா வருகிறார். ராஜாக்கள் பிரபுக்கள் எப்படி வருவார்கள்? அவர்கள் ரதத்தின் மேலேயும் குதிரையினோடு வருவார்கள். ஆனால் இங்கே வருகிறார் ஒரு ராஜா, ஏழையின் ரூபத்திலே பிறந்தவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க வசனம் சொல்லுகிறது, ஜென்டில் அண்ட் ரைடிங் ஆன் த டாங்கி. ஆமென். இவர் கழுதையின் மீது வருகிறார். ஆமேன். அல்லேலூயா. ஐயா, ஒரு குதிரைக்கு பயணம் வருதும் ஒரு கழுதையின் பயணம் வருதும் வித்தியாசம் இருக்கு. ஒரு குதிரையில் பயணம் வந்தால் அது கம்பீர பயணம் ஒன்று. ரெண்டாவது யுத்த பயணம். அல்லேலூயா. When a king comes on a horse, usually it symbolizes war. But when someone comes on a colt or a donkey, and then it symbolizes peace. Shall we say amen? Hallelujah. இயேசு கிறிஸ்து அவர் கழுதையின் மீது வந்தார். யுத்த வீரனாய் அல்ல, ஆனால் அவர் சமாதான பிரபுவாய் வந்தார். எல்லாரும் இந்த சிலுவையை தூக்கி ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வாரத்தில் சமாதானம் செய்கிறவன் பாக்கியவான். நம்மெல்லாம் ஆண்டவருக்கு எதிர்ப்பாக இருக்கிறோம். எதிர்ப்பை எல்லாத்தையும் நீக்கிட்டு சமாதானம் செய்ய வந்தார். Do you know Jesus came to make peace with us? We were at war with God because of our sin, but he came to make peace with us. So ஒரு பாடம் நீங்கள் கற்றுக்கணும். என்ன பாடம் தெரியுமா? சமாதானம் செய்யணும். சரியா? சமாதானம் செய்யணும். இந்த நீங்கள் ஒரு வேலை யாரு கூடயெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. புருஷங்கிட்ட விடா சண்டை, நச்சரிப்பு, கணவன்கிட்ட விடா சண்டை, அல்லது மனைவி கிட்ட விடா சண்டை, பிள்ளைகள் கிட்ட விடா சண்டை, பக்கத்து வீட்டில் முறுமுறுப்பு, வேலை இடத்துல பேசலன்ட்டு யாருக்கிட்டையும் பார்த்தா உன்னை பார்த்தா இது ஒரு பெரிய சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களை யாராவது இதுவரைக்கும் சொல்லியிருந்தா, இந்த பண்டிகையின் காலத்தில் இயேசு அவர் தாழ்மை, அவர் ராஜாவை கம்பீர நடந்து ஆலயத்துக்குள்ளார வந்திருக்கலாம். ஐயா, உன்னுடைய ஆராதனையை அவர் உன்கிட்ட அவர் நீ செலுத்த வேண்டும் என்று கண்டித்திருக்கலாம். ஆனால் அப்படி வரல, சமாதான பிரபுவாய் வந்தார். நான் சொல்கிறேன், யாருக்கிட்டேயும் நீங்கள் சமாதானம் செய்யுங்கள். ஒரு பாடல் பாடுங்க என் கூட சீக்கிரமாய். டைம் கடந்து போது, ஆனால் கர்த்தர் உன்னோடு பேசத்தக்க நான் பேசுகிறேன், கேளுங்கள். சமாதானம் செய்கிறவன் பாக்கியவான், அவனே தேவனுடைய புத்திரன் என்பான். ஆமென். கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். All of you stay in your music, okay? பிரைஸ் தி லார்ட். சமாதானம் செய்கிறவன் பாக்கியவான். I'm not sure. Do you love it? பாடுவோம் வாருங்க. கைகளை தட்டி கொண்டு என் கூட சேர்ந்து பாடுங்க. நாம் பாடுவோமா? பாடுவோம். We have the music. இருக்கு நமக்கு. சமாதானம் செய்பவன் பாக்கியவான், அவரே தேவனின் புத்திரனாவான். பயப்படாமலும் கலங்காமலும் இரு, உன்னோடு நான் இருப்பேன். மறுபடியும் பாடுவோம். சமாதானம் செய்பவன் பாக்கியவான், அவர். ஓ, சமாதானத்தின் தொனி. Okay, we can take that. Come. Yeah. சமாதானம் செய்பவன் பாக்கியவான்,
அவனே தேவனின் புத்திரனாவான். இயேசுவில் சந்தோஷமாய் களி கூறுவாய். பரலோகத்தில் நீயும் சுதந்தரிப்பாய். சமாதானம் செய்பவன் பாக்கியவான். அவரே தேவனின் புத்திரனாவான். இயேசுவில் சந்தோஷமாய் களி கூறுவாய். பரலோகத்தையும் நீயும் சுதந்தரிப்பாய். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சமாதானம், அல்லேலூயா சந்தோஷம், அல்லேலூயா சமாதானம், அல்லேலூயா ஆமென். One more time. அல்லேலூயா சமாதானம், அல்லேலூயா சந்தோஷம், அல்லேலூயா சமாதானம், அல்லேலூயா ஆமென். ஓகே, வெரி குட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஏவுகிறார், அதனால உங்க கூட நான் பாடுறேன். நல்லா கவனிங்க. இயேசு ஒரு கழுதையின் மீது அவர் எப்படி வந்தார்? தாழ்மையாய் வந்தார். ஏன் தாழ்மையாய் வந்தார்? நமக்கு சமாதானம் செய்யத்தக்கவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். இந்த உபவாச காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் செய்யுங்கள். கர்த்தரோடு சமாதானம் பண்ணுங்க. யாரெல்லாம் நீங்க ஆண்டவர் கூட இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரோடு கூட சமாதானம் செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இப்ப இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வசனம் 4 கவனிப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 4 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசியுங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடக்கும். நிறைவேறும்படி இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது பாடமாக நான் என்ன கற்றுக்கொள்ள போறேனாக்கா, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். பைபிள்ல பழைய ஏற்பாடுல நம்ம எல்லாரும் சொல்றோம் நிறைய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாளில ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கவே என்று வேத வசனம் சொல்லு. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு. எல்லாரும் ஆமென். A prophecy is fulfilled. Shall we say amen? அது எந்த தீர்க்க தரிசனம்? யார் உரைத்த தீர்க்க தரிசனம்? சற்று முன்பு நாம் வாசித்தோம். சகேரியா 9 அதிகாரம் 9 நமக்கு எழுதப்பட்டபடியே வாசிக்கப்பட்டபடியே நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. So this was a fulfillment of the promise. Amen. இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கவனிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5 அதிகாரம் 17 Look at Matthew chapter 5 and I want you to look at verse 17. I need someone to read very quickly. சீக்கிரமா வாசியுங்கள், கேட்போம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அழிக்கும்படி வந்தேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரா? தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றும்படிக்கே அவர் இந்த உலகத்திற்கு வந்தாராம். ஆமென். பைபிள்ல நிறைய வார்த்தை இருக்குங்க. மத்தேயு 24 அதிகாரம் 35 போனீங்கன்னாக்கா, வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா, ஆனா என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் முடியாது. Even heaven and earth will pass away, but my words will never pass away என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அது மாறாது. அதனால பைபிள் சொல்லுகிறது இயேசு நிறைவேற்றத்தக்கவே இந்த பூமியிலே அவர் வந்தார். சகேரியா 9 அதிகாரம் 9 நிறைவேற்றினார் என்று
நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பாடத்தை கற்றுக்கொள்ள போறோம். என்னோடு கவனிங்க. மத்தேயு 21 அதிகாரம் 9 வசனம். Matthew chapter 21 and verse 9. கவனிங்க, வாசிக்க கேட்போம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓகே, இங்க மூன்றாவது ஒரு சம்பவம் நடக்குது. நல்லா கவனிங்க. வெளியரங்கமாக a public declaration. இதுவரைக்கும் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? நீர் தேவனுடைய குமாரன் என்று யார் அறிக்கை செய்தாலும் அவர்களிடத்தில் சொல்லுவார், வெளியே சொல்லாதன்னு சொல்லுவார். ஆமேன். வெளியே சொல்லாத. ஏன் வெளியே சொல்லாதனா, என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் இந்த குருத்தோலை ஞாயிறு தினம் துவங்கி இயேசு வெளியரங்கமாக அவர் இந்த பூமியின் இரட்சகர் என்ற வெளிப்பாடை கொடுக்க ஆரம்பித்தார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that Jesus agreed to publicly declare who he was. Amen. நான் உங்களுக்கு சில உதாரணம் மத்தேயு புத்தகத்திலேயே கூட அல்லது மற்ற புத்தகத்திலேயே பார்க்கலாம், மத்தேயுவிலே பார்க்கலாம். பிரியமானவர்களே, நான் மூன்றாவது பாடம் என்ன என்று சொல்லுகிறேன், ஒரு பொது அறிவிப்பு அப்படின்ட்டு நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு அறிவித்தார். இதுவரைக்கும் அறிவிக்காதுன்னு சொன்னார், எல்லார்ட்டையும் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னார். ஒரு உதாரணம், மத்தேயு 12 அதிகாரத்தில் வசனம் 5, 6 கவனிங்கள். Come with me to Matthew chapter 12 verses 15 and 16. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் இல்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. கர்த்தர் பெரியவர். I'll also read. But when Jesus knew it, he withdrew from there, and great multitudes followed him, and he healed them all. And he warned them not to make him known, that it might be fulfilled which was spoken by Isaiah the prophet, saying. Okay, it goes on like that. ஆனா வசனத்தை கவனியுங்கள். பலர் வந்து வசனம் சொல்லுகிறார், தம்மை வாசியுங்களை கொடுங்கள். தம்மை இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தம் ஆக்கி, அப்புறம் கவனிங்கள் 16 வசனம், தம்மை பிரசித்த பண்ணதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஆமேன் சொல்லுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு பிரைஸ் தல்லாட் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அவர்களை கண்டித்தாராம். அவர் சொன்னாராம், நீங்க வெளியில பிரசித்தப்படுத்தாதீங்க, வெளியில போய் பப்ளிக்லி டிக்ளேர் பண்ணாதீங்க. ஏன்? என் நேரம் இன்னும் வரவில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மை டைம் ஹஸ் நாட் கம் அப்படின்னு தான் இயேசு சொன்னார். எப்போ நேரம் வந்துருச்சு? குருத்தோலை ஞாயிறு தினத்திலே நேரம் வந்துருச்சு. அங்கே இயேசு என்ன செய்தார்? வெளியரங்கமாக அவர் அறிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் கொடுக்கிற மத்தேயு 10 அதிகாரத்தில் 32 வசனத்தை சீக்கிரமா எடுங்க. இயேசு சொன்னாரு, நீங்க வெளியரங்கமா என்ன அறிக்கை செய்தா நான் உங்களை என் பரலோக பிதா இடத்துல, அல்லேலூயா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். வலது கை உயர்த்தி ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆமென். தயவு செய்து யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் கிறிஸ்டியன்லாம் என்ன பண்ணுறீங்க, உடனே எனக்கு தெரியாதுப்பான்னு போயிடாதீங்க. யாருக்கிட்டையும் இயேசுவை குறித்து சொல்லுங்க. ஆமேன். யார் உங்ககிட்ட கேட்டாலும், ஃபேஸ்புக்கில் கேட்டாங்களா, இன்ஸ்டாவில் கேட்டாங்களா, நீங்கள் ஒரு வேளை சர்ச்சுடைய இந்த பவனி சென்றதை யாரும் கேட்டாங்கன்னா நீங்கள் அன்போடு எடுத்து சொல்லுங்கள். Tell someone. Amen. சொல்லுங்கள், அது நல்லது. ஆமேன் சொல்லுவோம்.
நீங்க பேசினா உங்களை குறித்து பெருமையா அப்பா இடத்துல இயேசு இது ஏன் பிள்ளை என்று சொல்லி பேசுவார். ஆமேன். கடைசியாய் 4வது காரியம், Matthew chapter 21 and verse 10. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன் இந்த வசனத்தை வைத்து, a divided crowd, ஒரு பிரிந்த கூட்டம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். ஏன்னா இவர் யார் என்று விசாரித்தார்களா? யார்? எல்லாரும் ஓசானா ஓசானா எல்லாரும் ஆட்பறிக்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டு யார் இவர் யார்? எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும், the Bible says that they were all stirred அப்படின்னு வேதம் சொல்லி, everyone was excited. Praise the Lord. But I want to tell you, emotion was high. நீங்க மறந்துடக்கூடாது, யாரெல்லாம் இயேசுவை ஓசானா என்று ஆட்பறித்தார்களோ ஒரு வாரத்திலே, ஒரு வாரம் கூட இல்லை, 5 நாளில் வெள்ளிக்கிழமை பிரியமானவர்களே அவரை சிலுவையிலே அறியுங்கள் என்று சொல்லி அவர்கள் கதறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. So we all must know, இன்னைக்கு நம்ம எல்லாம் சத்தம் போட்டு ஓசானா பாடலாம், ஊன்னு சத்தம் போடலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தின் மத்தியில் நீ ஓசானான்னு சொன்னாலும் உன் வாழ்வு எப்படி இருக்கு ஆண்டவர் கூட? காரணம் என்னன்னா, ஒரு 5 நாளில் இயேசுவை ஓசானா என்று ஆட்பறித்தவர்கள் அவர்கள் அவரை சிலுவையில் போடுங்கள் என்று ஒரு கூட்டம் கதறினது. நீங்களும் நானும் எப்படி ஆவாவி, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கூட்டம் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 27ஆம் அதிகாரத்தில் பிலாத்துவுக்கு முன்னால் நின்று கொண்டு வெள்ளிக்கிழமை வசனம் 22, 23 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். தேசாதிபதியோ ஏன் பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். அவரை சிலுவையிலே அறியுங்கள் என்று சொன்னார்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு ஆண்டவர். எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் உம்மை மறுதளிக்க மாட்டேன். நீர்தான் என்னுடைய ஆண்டவர். ஒவ்வொரு காலையும் என் மகளோடு பள்ளிக்கூடம் போகும்போது இந்த நாட்களில் நாங்கள் காரில் ஜெபம் பண்ணுவோம். எப்போதும் நான் இந்த காரியம் சொல்லுவேன், நீர்தான் எங்கள் ஆண்டவர், நீர்தான் நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதனை செய்கிற ஆண்டவர். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. எழுந்து நிற்போமா தேவ சன்னதியிலே ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஒரு பாடல் பாட போகிறோம், கர்த்தர் பெரியவர்.